ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எந்த ஃபீல்டில் போனால் எனக்கு growth இருக்கும்? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எந்த கோர்ஸ் படித்தா எனக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும்? எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணால் நான் ஈஸியாக ஃபாரின் போகலாம்? இப்படி ஏகப்பட்ட கேள்வி ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஸ்கோப் இருக்குமா இருக்காதா? எதுக்குள்ளே போனால் ஸ்கோப் இருக்கும்? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கேள்விகள்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் மக்களே, கபிலன் குமரவடிவேல். என்னென்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய சிக்கலாக இருக்குது. சார் நான் எங்கள் மாமா சொன்னார் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார், எங்கள் சீனியர் சொன்னார் இந்த கோர்ஸ்லாம் படித்தோம்னா நிறையா சம்பளம் வாங்கலாமாம்மா, சார் இந்த ஃபீல்டு போனோம்னா அப்ராடில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதாம்மா, இதில் போனால் ஆஸ்திரேலியா போகலாமா, இதில் போனால் அமெரிக்கா போகலாமா, கதையாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதை வச்சுட்ருக்கோம். ஐயா இது எல்லாமே அவங்கவுங்களுக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். மேபி எனக்கு இருக்கிறதும் வேறு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். பட் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஃபீல்டில் போனால் க்ரோத் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆக மெக்கானிக்கல் இன்ஜினியருக்குள்ளே என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இதுவே நிறைய பேருக்கு ஒன்று தெரியாத ஒரு புரியாத புதிராகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, சார் மெக்கானிக்கலில் வேலை வேணும்னு தான் கேட்குறீங்க, மெக்கானிக்கலில் எவ்வளவோ ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன வேலை வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரும் இன்றைக்கி சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகணும், என்ன ஃபீல்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஆப்டான ஃபீல்டு எது, என்ன கோர்ஸ் படித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்டு தான் நம்ம எம்இசியில் நடத்துக்க போகிறோம். எஸ், எம்இசி கெரியர் கைடன்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ எம்இசியோட கெரியர் கைடன்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதுலேயும் ஹை பெய்டு சேலரி வந்து எப்படி நம்ம வாங்குறது, அதுக்காக நம்ம ப்ரொஃபைலை எப்படியெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும், எந்த மாதிரியான மீடியாஸ்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு வெபினார் மூலயமா கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த வெபினார் 13/3/2024 சாயங்காலம் 7 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் என்னென்னா மெக்கானிக்கல் ஃபீல்டுனா என்ன ஃபீல்டுக்குள்ள போனால் நிறையா சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, இங்கேருந்து இப்போ நீங்கள் குவாலிட்டியில் இருக்கிறீங்க, டிசைனில் சேஞ்ச் ஆகணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, இல்லை மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்க, அதிலிருந்து நான் வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸில் QC இன்ஜினியராக போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டை எப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணணும், சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது என்னென்ன ப்ளஸ் மைனஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக இந்த வெபினார் அட்டன் பண்ணுறது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெபினார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 14 இயர்ஸ் தான் நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த பிளேஸ்மெண்ட் பண்ணதாகட்டும், நிறைய பேர்த்த ட்ரைனிங் கொடுத்ததாகட்டும், நிறைய பேரை மீட் பண்ணி பேசுனதாகட்டும், இதை வச்சு தான், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு நான் இதில் உங்களுக்கு தேவையான கைடன்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வெபினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 rupees ஒன்லி. எஸ், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக உங்களுடைய பாதையை நீங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வெபினார் தான் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுடைய வெபினார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மெயினாக இன்ட்ராக்ஷன் செஷனாக போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் சீட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஈஸியாக. ஸோ இந்த கேரியர் கைடன்ஸை பற்றின, இந்த வெபினார் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் இமிடியேட்டாக, அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான். மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்ற மக்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு புரியல, எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு நீ மிஷின் ஓட்டுறது மட்டும்தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான growth-ம் இருக்கு. இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம எம்இசியில் கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங், சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்லை, கையோட வேலையை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுறதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு MECCoimbatore.com விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஆட்டோகேட், சால்டோஸ், க்ரியோ, கேட்டியா, ஆன்சி, சைபர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது.
உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சா பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், டிடிஎன்டி சிம்பிள், டிராயிங் ஷீட் செலக்ஷன், மெட்டீரியல் செலக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்க வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங். கண்டிப்பா வேலையோட தான் வெளியே போவீங்க.